ஜெயகாந்தன் சிறுகதைகள். நான் இருக்கிறேன். வாசிப்பது சந்தீப். அந்த சத்திரத்தின் வாசற்கதவுகள் சாத்தி பூட்டப்பட்டிருக்கும். பூட்டின் மீது ஒரு தலைமுறை காலத்து துரு ஏறியிருக்கிறது. கதவின் இடைவெளி வழியாக பார்த்தால் உள் சுவர்களை கிழித்துக் கொண்டு கம்பீரமாய் வளர்ந்துள்ள அரசஞ்செடிகளும் காடாய் மண்டிக் கிடக்கும் எருக்கம் புதர்களும் தெரியும். சத்திரத்துக்கு எதிரே, அதாவது சாலையின் மறுபுறத்தில், 4 புறழும் படித்து ரையுள்ள ஆழமில்லாத குளம். குளத்திற்கு அப்பாலும் குளத்தைச் சுற்றிலும் செழிப்பான நஞ்சை நிலப்பகுதி. வரப்பினூடே நடந்து ஏறினால் சற்றுத் தூரத்தில் ரயில்வே லைன் மேட்டுப் பகுதி. ரயில்வே லைனுக்கு மறுபுறம் இந்தப் பக்கம் செழித்து தலையாட்டிக் கொண்டிருக்கும் பயிர்களை வளர்த்ததன் பெருமை என்னுடையதுதான் என்று அலையடித்து சிலுசிலுக்கும் ஏரி நீர்ப்பரப்பு கண்ணு கெட்டிய தூரம் பறந்து கிடக்கிறது. அதற்கப்புறம் ஒன்றுமில்லை, வெறும் தண்ணீர்தான். தண்ணீர் பரப்பின் கடைக்கோடியில் வானம்தான். தண்ணீரும் வானமும் தொட்டுக் கொண்டிருக்கின்ற இடத்தில் நிலவின் பெருவட்டம் மங்கிய ஒளியை ஏரிநீரில் கரைத்து மிதந்து கொண்டிருக்கிறது. நிலவு மேலே ஏற ஏற அதன் உருவம் குறுகிச் சிரித்து ஒளி பெருகி பிரகாசித்தது. ஒரு கோடியில் எழுந்து ரயில்வே லைன் வீட்டின் மேலேறிய நிலவு வீசிய வெளிச்சம் மறுகோடியில் சத்திரத்து திண்ணையில் உட்கார்ந்து உணவருந்திக் கொண்டிருந்த அந்த வியாதிக்கார பிச்சைக்காரனின் புத்தம் புதிய தகரக் குவளையின் மீது பட்டு பளபளக்க அதன் பிரதிபிம்பம் அவன் முகத்தில் விழுந்தது. திண்ணையில் அவனைத் தவிர யாரும் இல்லை. அவன் அந்தத் தனிமையிலும் தகரக் குவளையில் ஊறிக்கிடந்த ரசத்து வண்டல் சோற்றிலும் லயித்து தன்னை மறந்த மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டே ஒவ்வொரு கவளமாய் சாப்பிட்டான். அவன் பார்வை நிமிர்ந்து நிலவில் பதிந்திருந்தது. வாய் நிறையச் சோறுடன் அவன் பாடுவது தெளிவாய் ஒலிக்கவில்லை. கேட்கத்தான் அங்கு வேறு யாரிருக்கிறார்கள்? தகரக் குவளையை வழித்து நக்கிச் சுற்றிலும் இறைந்து கிடந்த பருக்கைகளை ஒவ்வொன்றாய் பொறுக்கி விரலோடு சேர்த்து உறிஞ்சிச் சாப்பிட்டானதும் தனது விரல்கள் குறைபட்ட 2 கைகளாலும் தகரக் குவளையை இடக்கி எடுத்துக்கொண்டு சாலையின் குறுக்காய் குளத்தை நோக்கி நடந்தான். கால்விரல்களுக்கு பிடிப்பு இல்லாததால் குதிகால்களை அழுந்த ஊன்றித் தாங்கித்தான் அவனால் நடக்க முடியும். குளத்தின் மேல்படியில் காலிலிருந்த கான்வாஸ்வஸ் நனையாமல் நின்று கொண்டு தகரக் குவளையை அலம்பி ஒரு குவளை தண்ணீரை குடித்தான். தண்ணீரை மடக் மடக்கென்று குடிக்கும்போது அவசரத்தில் குவளைக்கும் வாய்க்குமிடையே 2 பக்கத்திலும் தண்ணீர் வழிந்து அவன் மேலிருந்த கோட்டின் காலரை நனைக்கவே அவசரமாக தண்ணீரை தட்டிக் கொண்டே கோட்டின் மார்புப் பையிலிருந்த பீடியையும் நெருப்புப் பெட்டியையும் எடுத்து வேறு பைக்கு மாற்றிக்கொண்டான். மேலேறி வந்த பிறகு தகரக் குவளையை கீழே வைத்துவிட்டு நின்று ஒரு பீடியை பற்ற வைத்துக் கொண்டான். புகையோடு சேர்த்து திருப்தியுடன் ஏப்பம் விட்டவாறு அவன் முனகிக் கொண்டான். நல்லாத்தான் இருக்கு என்று வாய்விட்டு முனகிக் கொள்ளும்போதே மனசில் என்ன நல்லாருக்கு என்ற கேள்வியும் பிறந்தது. எல்லாம்தான். இந்த நிலா, இந்த குளம், அடிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, பசி, சோறு, தூக்கமெல்லாம்தான். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. பீடிச்சுகம் ஒண்ணு போதுமே என்று நெருப்புகனிய கனிய புகையை வாய் நிறைய இழுத்து ஊதினான். சிறிது நேரம் நின்று ஏதோ யோசனைக்குப் பின் சத்திரத்து திண்ணைக்கு வந்து ஒரு மூலையில் தகரக் குவளையை கவிழ்த்து வைத்துவிட்டு சுவரோரமாக கிடந்த கந்தல் துணியால் தரையை தட்டிவிட்டு உட்கார்ந்தான். உலகம் இவ்வளவு அழகாயிருக்கு. இதை பார்க்கற என் மனசு சந்தோவப்படுது. ஆமா, எல்லா பொருளும் பார்த்தவங்க மனசை சந்தோவப்பட வைக்கும்போது நான் என்னை பார்த்தவுடனே ஒவ்வொருத்தர் முகத்திலேயும் ஏற்படற மாற்றம் இருக்கே. வியாதியாலே மரத்துப் போன என் உடம்புக்கு தெரியாத வேதனை பாவம் அவங்க மனசுக்கு தெரியுது. அன்னைக்கு ஒரு நாளு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போயி அம்மா தாயே பசிக்குதுன்னு நின்னப்ப சாப்பிட்டுட்டு எச்சில் இலை கொண்டு வந்து வெளியே போட்ட ஒரு பொண்ணு என்னை பார்த்துட்டு வாந்தி வர்ற மாதிரி குமட்டிக்கிட்டு உள்ளே ஓடனப்புறம் ஒரு ஆளு வந்து எட்டிப் பார்த்துட்டு சொன்னானே, அம்மா, வெளியே ஒரு தரித்திரம் வந்து நிக்குது, ஏதாவது போட்டு அனுப்பு. இவனெல்லாம் ஏன்தான் உசிரை வெச்சுக்கிட்டு இருக்கானோ இந்த தீராத நோயோடே அந்த வார்த்தையைக் கேட்டவுடனே அங்கே நிக்க முடியாம திரும்பினப்போ இந்தப்பா பரதேசி கூப்பிட்ட அந்த குரல் இருக்கே, அதிலே இருந்த ஆறுதல்தான் உலகத்திலே வாழணும்னு ஆசை குறுத்திடுச்சி. ராமலிங்கசாமி மாதிரி காதோரத்திலே முக்காட்டுத் துணியைச் செருகிக்கிட்டு கையிலே சோத்தோட எதிரே என் பையன் கொஞ்சம் வாய்த்தொடுக்கு. சாகரதும் இருக்கறதும் நம்ம கையிலா இருக்கு சொல்லிக்கிட்டே குவளையிலே சோத்தைப் போட்டாங்க.
நான் அந்த அம்மா முகத்தையே பார்த்துக்கிட்டு நின்னேன். தன் மகனை பார்த்து, நீ சாகக்கூடாதான்னு யாரோ கேட்டுட்ட மாதிரி அவங்க கண்ணில தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தது. அன்றைக்குப் பிறகு அவன் பகலில் பிச்சைக்குப் போவதில்லை. இருட்டிய பிறகு யார் கண்ணிலும் படாமல் தலையில் முக்காடிட்டுக் கொண்டுதான் போவான். 3 வேளைக்கும் முதல் நாளிரவு ஒருவேளை எடுத்த பிச்சைதான் சில நாட்களில் அதுவே அதிகமாகி அடுத்த நாளைக்கும் இருந்து விடுவதும் உண்டு. தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் நிறைவாக இருந்த வயிற்றைத் தடவி விட்டுக் கொண்டான். சாப்பாடு கொஞ்சம் அதிகம்தான் என்று மறுபடியும் ஒரு ஏப்பம் விட்டவாறு, முருகா என்று எழுந்தான். தரையில் விரித்த கந்தலை எடுத்து தலையில் முண்டாசாகக் கட்டினான். மூலையில் இருந்த தடியையும் கையில் எடுத்துக்கொண்டு ஏரிக்கரையை நோக்கி நடந்தான். உடம்பிலே வியாதி இருந்தா என்ன? உசிறு இருக்கிறது நல்லாத்தான் இருக்கு. நாக்குக்கு ருசியா திங்கிற சுகம், கண்ணுக்கு குளிர்ச்சியா பாக்கற சுகம், காதுக்கு எதமா கேட்கிற சுகம். வியாதி இருந்தால் இதெல்லாம் கெட்டுப் போடுதா? ஏரிக்கரையின் ஜமாக ரயில்வே லைன் வேட்டு சரிவில் தடிக்கம்பை ஊன்றியவாறு உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் பீடிப் புகையை காற்றில் ஊதிவிட்டான். அப்பாடா, சாப்பிட்டவுடனே வயிற்றிலே என்னமோ ஒரு வலி. திங்கறதிலே ஒன்னும் சுகமில்லை, ஆனா தின்னாத்தான் சுகம். உடம்பிலே சேர்த்துக்கறதா சுகம்? உடம்பிலேருந்து எல்லாத்தையும் போக்கிக்கறதிலேதான் சுகம். உடம்பையே போக்கிக்கிட்டா சுகந்தான், ஆனா உடம்பிலே இருக்கிற சுரணையே போயிட்டா சுகம் ஏது? இப்பொழுது அவன் முழங்காலளவு தண்ணீரில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தான். நிலவும் நட்சத்திரங்களும் அவன் கண்களுக்கும் அழகாகத்தான் தெரிந்தன. தோ அதான் சப்தரிசி மண்டலம். அந்த 4 நட்சத்திரம் சதுரமாயிருக்கு, அதுக்கு ஓரமா வாலு மாதிரி 3 நீட்டிக்கிட்டு இருக்கே. அந்த 3லே நடுவாலே இருக்குதே, அதுக்கு தள்ளி மங்கலா. அதான் அருந்ததி நட்சத்திரம். சர்தான், நமக்கு ஆயுசு கெட்டி. அருந்ததி தெரியுதே. அம்மான் சுழுவா எல்லாருக்கும் தெரியுமா அது? லேசா எழுதிக் கலைச்சிட்ட மாதிரி. புள்ளி மானத்திலே இருக்கா, கண்ணுலே இருக்கான்னு கண்ணை கசக்கிட்டு எங்கேயுமில்லேன்னு சொல்லிடுவாங்க பல பேரு. அருந்ததியை பார்த்தவனுக்கு 6 மாசத்துக்கு சாவு இல்லேம்பாங்க. நிலவொளியில் பளபளத்துக் கொண்டிருக்கும் ஏரி நீரில் புரண்டு எழுந்து குளுமை பெற்று வரும் தென்றல் காற்று அந்த வியாதிக்காரனின் உடலையும் தழுவத்தான் செய்தது. நீரின் அலைகள், சின்னன் சிறு கால்கள் சலங்கை அணிந்து சதுராய் நடந்து வருவது போல் தரையில் மோதி மோதித் தளதளக்கும் இனிய நாதத்தை அவன் செவிகளும் கேட்டன. கரையோரத்தில் அடர்ந்து வளர்ந்திருந்த காட்டுப் பூக்களின் நெடுமிக்க போதை மனம் அவனது நாசியையும் துளைக்கத்தான் செய்தது. அவன் வாழ ஆசைப்படுவதில் என்ன தவறு? வெகு நேரத்திற்குப் பிறகு தண்ணீரிலிருந்து கரையேறி வந்து, அங்கு கழற்றி போட்டிருந்த கான்வாஸ் பஸ்ஸை எடுத்து குனிந்து நின்று காலில் அணிந்து கொண்டான். அப்படியே அவன் தலை நிமிரும்போது, எதிரே நீண்டு செல்லும் இருப்புப் பாதையில் வளைந்து திரும்பும் அந்த கண்ணுக்கெட்டிய எல்லையில் வெளிச்சம் தெரிந்தது. ஒரு துண்டு வெளிச்சம்தான். அந்த ஒளிக்கீற்றின் அசைவால் தரையில் செல்லும் இருப்புப் பாதையிலும் வானில் செல்லும் தந்திக் கம்பிகளிலும் ஒரு ஜொலிப்புத் துண்டம் விட்டு விட்டு தாவிச் செல்லுவது போலிருந்தது. தூரத்தில் ரயில் வருகின்ற ஓசை லேசாகக் கேட்டது. அடேயப்பா, வெயில் வரானோ? மணி 12 ஆயிடுச்சி என்று தண்டவாளத்தை கடப்பதற்காக கைத்தடியை சரிவில் ஊன்றித் தடுமாறி ரயில்வே லைன் வேட்டின் மீது ஏறும்போது தூரத்தில் நீண்டு செல்லும் இருப்புப் பாதையின் வளைந்து திரும்பும் கண்ணுக்கெட்டிய எல்லையில் 2 அடி உயரத்திற்கு வெள்ளப்புள்ளிழையாய் அசைகின்ற உருவம் ஏதாவது மிருகமா? அல்லது கால்களை மண்டியிட்டு தரையில் ஊர்ந்து வந்து அந்த மனித உருவம் ரயில்வே லைன் மீது ஏறியதும் எழுந்து நின்றது. சுற்றிலும் ஒருமுறை பார்த்து தன் பின்னால் பிச்சைக்காரன் வரும் திசையை பார்க்க திரும்பிய போது அதற்குள் நிற்க முடியாமல் கால்கள் நடுங்க மெல்லக் கைகளை தரையில் ஊன்றி தண்டவாளத்தின் மீது உட்கார்ந்து கொண்டது. பிறகு உறுதியுடன் 2 தண்டவாளங்களுக்கும் குறுக்காக விரைத்து நீட்டிப் படுத்துக் கொண்டது. அடச்சே, மனுசப்பயதான் டொய். உசிரை வெறுத்துட்டான் போல. ஐயையோ, உங்களுக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது? வெளிச்சம் வேகமா வருதே என்று பதறியவாறு விரல்களில்லாத பாதங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்த கான்வாஸ் பஸ் தேய இழுத்தவாறு தாவித் தாவி ஓடிவந்த பிச்சைக்காரனின் செவிகளில் தூரத்து ரயில் சத்தம் பேரோசையாக கேட்டது. ரயிலின் ஓசை சமீபித்துவிட்டது.
பிச்சைக்காரன் ஓடி வந்த வேகத்தில் கண்களை இறுக மூடி தண்டவாளத்தின் குறுக்காக விரைத்து நீட்டிக் கிடந்தவனின் விலாவுக்கடியில் கைத்தடியைக் கொடுத்து மயானத்தில் பிடத்தை புரட்டுவது போல் நெம்பித் தள்ளினான். அவனைத் தள்ளிய வேகத்தில் வியாதிக்காரன் 2 உள்ளங்கைகளாலும் பற்றிப் பிடித்திருந்த கைத்தடி எகிரி விழுந்தது. தண்டவாளத்திலிருந்து உருண்டு எழுந்த அந்த இளைஞன் ஒன்றும் புரியாமல் எதிரிலிருப்பவனை விரித்து விழித்தான். மறுபடியும் தன்னை தள்ளிவிட்டு அவன் ரயிலின் முன்னே போய் விழுந்து விடுவானோ என்ற பயத்துடன் தனது கைகள் 2ஐயும் அகல் விரித்துக் கொண்டு அவன் மீது பாய்வது போல் நின்று, "வேணாம் ஐயா, வேணாம், உசிறு போனா வராது" என்று கெஞ்சினான் வியாதிக்காரன். அவன் முன்னே 2 கால்களும் வெடவெடக்க உடலே நடுங்க நின்றிருந்தான் அந்த இளைஞன். அப்பொழுது ஹோவென்ற பேரிரைச்சலோடு வந்த மெயில் வண்டி அந்த இருவரின் மீது தன் நிழலை ஏற்றி இழுத்தவாறு கடகடத்து ஓடியது. ரயிலின் பேரோசை அருகே அதிர்ந்து நகரும் வரை மெளனமாய் நின்றிருந்த இருவரும் ரயில் அவர்களை கடந்து போனபின் அதன் பின்புறத்தை பார்த்தனர். செக்கச் சிவந்த ஒற்றை விளக்கு ஓடி ஓடித் தூரத்தில் மறைந்தது. நின்றிருந்த இளைஞன் கால்கள் நிலைக்காமல் உட்கார்ந்து கொண்டான். வியாதிக்காரன் கையிலிருந்து எகிரிப்போன கைத்தடியைத் தேடி எடுத்துக்கொண்டு வந்தான். "யோ, உன்னைச் சொல்லி குத்தமில்லை ஐயா, இந்த இடத்து ராசி அப்படி." "ஆமா, இந்த இடத்துக்கு ஒரு காவு வேணுமினு இருக்கு. 1-2 உன்னோட 3 ஆச்சு. நாளைக்கு பொழுது விடியட்டும் 2 எலுமிச்சம் பழத்தையாவது வாங்கி வைக்கணும். முந்தாநாளு அப்படித்தானேரி கரையிலே யாரோ ஒரு அம்மாவும் ஐயாவும் குழந்தையை விட்டுட்டு கட்டுச்சோத்தை அவுத்து வெச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கென்னா தெரியும் பச்சை புள்ளை நடந்து நடந்து வந்து தண்டவாளத்திலே ஏறிட்டூது இந்த இடம்தான். ரயில் வார நேரம், அப்புறம் நான் பார்த்துட்டேன், வேற யாரையுங்கானோம். சர்தான், ஆபத்துக்கு பாவமில்லேன்னு தொட்டு தூக்கிட்டேன்" என்று சொல்லிவிட்டு ஒரு வனாடி மெளனமாகி நின்றான். பிறகு எதையோ நினைத்து பெருமூச்சுடன், "இம் இருக்காதா, பெத்தவங்களுக்குத்தான் தெரியும் புள்ளை அருமை" என்று தன் நினைவுக்கு அவனே சமாதானம் சொல்லிக் கொண்டு தொடர்ந்தான். "எதுக்குச் சொல்ல வந்தேன்னா, இந்த இடத்து ராசி அப்படி இன்னைக்கு காத்தாலே கூட ஒரு எருமை மாடு. ஆபத்துன்னு வந்தா மனுஷனுக்கு புத்தி மாறி போடுது. எருமை என்னா பண்ணும்?" கூடுச வண்டி வந்துட்டான். இன்ஜினுக்காரன் ஊதறான். "இது என்னடான்னா, லைனை விட்டு நவுறாம நேரா ஓடிக்கினே இருக்குது. அவன் வந்த வேகத்திலே பிரேக் போட்டா பிடிக்குதா? என்னா எழவு, ரயிலும் ஓடியாருது, எருமையும் ஓடுது. நானு ஒரு பக்கத்திலே ஓடி கல்லுங்களை எடுத்து அடிச்சுக்கினே இருக்கேன். அப்புறம் சும்மா ஒரு மயிரிழையிலே தப்பிச்சுதுன்னு வெச்சிக்கியேன்" என்று அந்த இடத்தின் ராசியை விவரித்தான் வியாதிக்காரன். அந்த இளைஞன் தலையை குனிந்து மெளனமாய் உட்கார்ந்திருந்தான். வியாதிக்காரன் ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். "நான் ஒருத்தன் இந்த பக்கந்தானே சுத்திக்கிட்டிருக்கேன், இப்ப என்னடான்னா, ஏதாவது ஆடு கீடு வந்து நிக்குதோன்னு ஓடியாந்தேன். நல்ல வேளை, ஒரு மனுவுளை சாவுலேருந்து தடுத்தாச்சு. இம் நாம்பளா தடுக்கறோம், உனக்கு இன்னம் ஆயுசு இருக்கு, என்னமோ தடுக்கணும்னு இருக்கு, தடுத்தாச்சு. இல்லாட்டி மனுஷன் தடுத்தா வர சாவு நின்னுடப் போகுது" என்று வாயில் புகையும் பீடியுடன் தோளில் கிடந்த துண்டை எடுத்து தலைப்பாகையைச் சுற்றிக் கொண்டான். பிறகு மண்ணில் தலை குனிந்தவாறு காலை மடக்கிப் போட்டு உட்கார்ந்திருந்த அந்த இளைஞனை மெளனமாக உற்றுப் பார்த்தான். அவன் அழகாக இருந்தான், நல்ல நிறம். தலைமயிர் நிலா வெளிச்சத்தில் கருகருவென பளபளத்தது. வெளப்புள்ளிளை ஒர்ட் 8 முழ வேட்டி உடுத்தியிருந்தான். அவன் தன்னைப் போல் பரம ஏழையோ பிச்சைக்காரனோ வியாதிக்காரனோ அல்லவென்று தோன்றியது. வறுமையோ பட்டினியின் கொடுமையோ அந்த இளைஞனிடம் தெரியவில்லை. பின் எதற்காக தற்கொலை செய்து கொள்ள வந்தான் என்று தெரிந்து கொள்ளத் துடித்தது வியாதிக்காரனுக்கு. "சர்தான், எந்திரிச்சி வாயா. தோ, அங்கே சத்தரத்து திண்ணையிலே போய்க் கொந்துவோம், இந்தச் சத்தரம் இருக்கே" என்று பேசிக்கொண்டே நடந்து திரும்பிப் பார்த்த பிச்சைக்காரன், அவன் இன்னும் எழுந்திருக்காமல் தூரத்தில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டான். "என்னாயா, குந்திக்கினே இருக்கியே? இனிமே அடுத்த ரயிலு காத்தாலே 6 மணிக்கு வடக்கே போற பார்சலுதான். வா போவோம். உலகத்திலே மனுஷன்னு பொறந்துட்டா கஷ்டமும் இருக்கும் சுகமும் இருக்கும். கஷ்டத்துக்கு பயந்து செத்துப் போட்டா சுகத்தை அனுபவிக்கிறது யாரு? கஷ்டத்தை பார்த்து சிரிக்கணுமையா? என்னா,
கஷ்டம் வருதுன்னா பின்னாடி சுகம் காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். எழுந்திரு, போலாம் என்று உற்சாகமாக பேசும் பிச்சைக்காரனை நிமிர்ந்து பார்த்து கலங்குகின்ற கண்களோடு முகத்தில் பரிதாபகரமான புன்சிரிப்போடு அந்த இளைஞன் எழுந்திருப்பதற்கு முன்னால் உதவிக்குக் கை நீட்டினான். தெய்வமே, இவன் கையை பிடிச்சி நான் தூக்கறதாவது என்று விலகிக் கொண்டான் பிச்சைக்காரன். அந்த இளைஞன் தன் முயற்சியால் கைகளை ஊன்றி ஒருவாறு எழுந்து நின்றான். பிறகு நிதானித்து காலை பதனமாக ஊன்றி மறுகாலை உயர்த்தும்போது தடுமாறி விழ இருந்தவன் பிச்சைக்காரனின் தோள்களை பிடித்துக் கொண்டு நின்றான். அவன் பிடித்த வேகத்தில் நிலைகுலைந்த பிச்சைக்காரன் சமாளித்தவாறு. அப்பொழுதுதான் அந்த இளைஞனின் கால்களை பார்த்தான். அவை பார்ப்பதற்கு ஒழுங்காக இருப்பன போன்று தோன்றின. என்றாலும் கணுக்காலில் தொடைகள் சேர்கின்ற இடம் முழுதும் முழங்கால் மூட்டுக்கள் உறுதியற்று நங்கிக் கொண்டிருந்தன. முழங்காலுக்கு கீழே 4 புறமும் வணங்கும் தன்மையுடன் கால்கள் தொளதொளத்து சும்பிக் கிடந்தன. சற்று நேரத்துக்குழுன் தூரத்து பார்வைக்கு 2 அடி உருவமாய் குறுகித் தெரிந்து அந்த உருவம் நினைவுக்கு வந்தது பிச்சைக்காரனுக்கு. அந்த இளைஞன் நடக்க முடியாமல் மண்டியிட்டு தவழ்ந்து வந்திருக்கிறான் என்பதை யூகித்து, இந்தாயா, இந்த கம்பை வச்சிக்கிட்டு நடக்கிறியா என்று கைத்தடியை கொடுத்தான். ஊஹும், முடியாது. இப்படியே வர்றேன், நீ நடந்தா நானும் வருவேன் என்று அவன் தோள்களை இறுகப் பற்றியவாறு கூறினான் நொண்டி. வியாதிக்காரன் லேசாக சிரித்தான். கம்பு இல்லாம நானும் நடக்கழுடியாது, இருந்தாலும் சமாளிச்சுக்கிடலாம்னுதான் கொடுத்தேன். கையிலே கம்பு இருந்தா உன்னை தூக்கிக்கிட்டு கூட நடப்பேன், வா போவோம் என்று கைத்தடியை பூமியில் உறுதியாய் ஊன்றித் தாங்கித் தாங்கி நடந்த வியாதிக்காரனின் தோளில் தொங்குவதைப் போல் பிடித்துக் கொண்டு ஊனக்கால்களை தத்தி தத்தி இழுத்தவாறு நகர்ந்தான் நொண்டி. ஐயா, அப்ப ரொம்ப பாரமா இருக்கேனா? பார்த்து. அதெல்லாம் ஒண்ணுமில்லை, பயப்படாம வா. இப்படி எல்லாருக்கும் பாரமா இருக்க பிடிக்காமத்தான் என்று விம்மினான் நொண்டி. உசிரையே விட்டுடலாம்னு பாத்தியா? ஏய்யா, எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே உனக்கு நினைப்பு. என்னாலே எல்லாருக்கும் கஷ்டம்தான். அவர்கள் இருவரும் தட்டு தடுமாறிப் போய்க் கொண்டிருந்தார்கள். நொண்டியும் வியாதிக்காரனும் நிலா வெளிச்சம் இறங்கிக் கொண்டிருக்கும் திண்ணையில் படுத்திருந்தனர். வியாதிக்காரன் பாதி படுத்தும் பாதி படுக்காமலும் தூணில் சாய்ந்து கால்களை நீட்டிக்கொண்டு பீடி புகைத்துக் கொண்டிருந்தான். பீடி குடிக்கிறியா ஐயா? வேண்டாம், பழக்கமில்லை என்று குப்புறப்படுத்திருந்த நொண்டி பதில் சொன்னான். திடீரென்று குப்புற கிடந்த முகத்தை திருப்பி வியாதிக்காரனை கேட்டான் நொண்டி. கஷ்டத்துக்கு அப்புறம்தான் சுகம்னு சொன்னியே, எனக்கு இனிமே ஏது சுகம்? சுகமே வராதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு நான் இருக்கணும்? சுகமே வராதுன்னு முடிவு சொல்லறதுக்கு நீ யாரு? கஷ்டம் வரப்போவுதுன்னு நீயா முன்கூட்டியே சொன்னே? அது திடீர்னு வந்த மாதிரி இது வராதா? அதெல்லாம் அவன் பார்த்துச் சொல்லணும் என்று வானத்தை நோக்கி புகையை ஊதினான் பிச்சைக்காரன். வியாதிக்காரனுக்கேதான் சொன்ன பதில் நொண்டியின் மனச்சமாதானத்துக்குத்தான் என்று தெரிந்தது. சாகப்படாது ஐயா. அதான் ஒரு நாளைக்கு எல்லாருமே சாகப் போறமே, அதுவரைக்கும் இருந்துதான் சாவமே என்று சமாதானம் கூறினான். அது சரி, நீ பாட்டுக்கு சாகறதுக்கு வந்துட்டியே. உனக்கு தாயி, தகப்பன், குடும்பம்னு ஒண்ணுமில்லையா? என்னை மாதிரி அனாதைதானா என்றான் வியாதிக்காரன். அம்மா என்று பெருமுச்சரிந்தவாறு எழுந்து உட்கார்ந்த நொண்டி சில வினாடிகள் மெளனமாய் தலை குனிந்திருந்துவிட்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான். வருத்தப்படாதே ஐயா என்று ஆறுதல் கூறினான் பிச்சைக்காரன். முகத்தைத் துடைத்துக் கொண்டு சொன்னான் இளைஞன். அதோ தெரியுது பாரு என்று ரயில்வே லைனுக்கு நேரே வரிசையாக தெரியும் சில வீடுகளின் கொல்லைப்புறத்தைக் காட்டி, அங்கேதான் எனக்கு வீடு. அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கான். தம்பிக்கு கல்யாணமாகி குழந்தைகள் கூட இருக்கு. என்னாலேதான் யாருக்கும் உதவியுமில்லை, சந்தோகமுமில்லை. நான் வயிற்றிலே ஜனித்ததிலிருந்து எங்க அம்மா என்னை சுமந்துகிட்டே இருக்காங்க. அம்மாவுக்கு ஒரே நம்பிக்கை எனக்கு காலு வந்துடும்னு எப்ப பார்த்தாலும் தம்பிகிட்டே அந்த டாக்டரை பார்க்கணும்னு பணத்தை வாங்கிக்கிட்டு டாக்டர்களை பார்த்ததுதான் மிச்சம். அவன் என்ன பண்ணுவான்? வரவர தம்பியும் குடும்பஸ்தனாக மாறி புள்ளைகளும் பெண்டாட்டியுமா ஆனப்புறமும் நான் ஒரு சுமையா இருக்கிறதா? எனக்காக அம்மாவும் தம்பியும் தினம் சண்டை போடுறாங்க.
தம்பி கோபத்திலே என்னை நொண்டின்னு சொல்லிட்டான். அம்மா ஓ ன்னு அழுதுட்டாங்க என்று நொண்டி சொல்லும்போது வியாதிக்காரனின் மனசில் ராமலிங்கசாமி மாதிரி காதோரத்திலே முக்காட்டுத் துணியை சொருகிக் கொண்டு பரதேசி ன்னு கூப்பிடும் அந்த குரலும் முகமும் தோன்றின. நீட்டிய கால்களின் முழந்தாள் முட்டுகளை பிசைந்து கொண்டே சொன்னான் நொண்டி. நேத்து ஏதோ ஒரு நாட்டு வைத்தியர் இந்த மாதிரி குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறார்னு யாரோ சொன்னாங்க. அம்மா கையிலே இருந்த காசை முந்தானையிலே முடிஞ்சுண்டு வாடா ன்னு உசிரை வாங்கி என்னை அழைச்செண்டு போறப்ப நான் என்ன பண்ணுவேன் சொல்லு சரின்னு அம்மா தோள்லே தொத்திண்டு போனேன். அந்த வைத்தியன் இருக்கிற இடம் 4 மைல் இருக்கு. பஸ்ஸில்தான் போகணும். போனோம். அம்மா ஆசையிலே வழக்கம் போல இல்லாம ஒரே தடவையிலேயே மண்ணு விருந்திட்டூது என் காலை பார்த்துட்டு முடியாதுன்னுட்டான் அவன். இவன் ஒண்ணும் நல்ல வைத்தியன் இல்லை, ஊனரை ஏமாத்தரவன் னு என்னை அழைச்சிண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க அம்மா. பஸ்ஸிலே ஒரே கூட்டம். ஒரு நிமிவும் பேச்சை நிறுத்தி கண் கலங்க எங்கோ பார்த்தவாறு வெறித்த விழிகளுடன் நெஞ்சில் பெருகி தொண்டையில் அடைத்த துயரை விழுங்கினான் நொண்டி. அவன் வாழ்வின் மீது கொண்ட வெறுப்புக்கெல்லாம் எந்த ஒரு நிகழ்ச்சி காரணமாய் அமைந்து அவனை சாவின் பீடத்துக்கு கொண்டு வந்து தள்ளியதோ அந்த நிகழ்ச்சி மனசில் தெரிந்தது. அதை மனசால் பார்த்து கொண்டே வியாதிக்காரனிடம் விவரித்தான் நொண்டி. அந்த காட்சி வெளப்புள்ளிலை புடவையுடுத்தி முக்காடிட்டு அந்த வயோதிக தாயின் தோளை பற்றி தன்னுடலின் முழு பாரத்தையும் அவள் மேலே சுமத்திக் கொண்டு கட்டாலே போறவன் யாராரோ சொன்னாளென்னு நம்பி வந்தேன். இவன் ஒண்ணும் வைத்தியன் இல்லை, பில்லி சூனியம் வைக்கிறவன். நீ கவலைப்படாதேடா கண்ணா. நான் உன்னை அடுத்த மாசம் வேலூர் மிஷன் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிண்டு போயி என்று ஏதோ சொல்ல வரும்போது அவள் தோளில் நெற்றியை தேய்த்துக் கொள்வது போல் கண்ணீரை துடைத்துக் கொண்டே சொன்னான் மகன். எனக்கு காலில்லையேங்கிற கவலை கூட இல்லேம்மா. நீ எனக்காகப்பட சிரமத்தை பார்த்தாத்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கம்மா என்று விம்முகின்ற குரலோடு அவள் தோளில் நெற்றியை தேய்த்துக் கொண்டே இருக்கும்போது பஸ் வந்தது. கண்ணா கெட்டியா பிடிச்சுக்கோ, பாத்து பாத்து. இதோ இப்படி உட்கார்ந்துக்கோ என்று மகனை சுமந்து இழுத்தவாறு பஸ்ஸில் அவள் ஏறுவதற்குள் முன்பக்கத்தில் டிக்கெட் கொடுத்துக் கொண்டிருந்த கண்டக்டர் ஆச்சா எவ்வளவு நாழி என்று அவசரப்படுத்தினான். ஒருவாறு சிரமத்திற்குப் பின் பஸ்ஸில் ஏறியதும் எதிரில் இருந்த இருவர் உட்காரும் சீட்டில் மகனை பக்கத்தில் அமர்த்திக் கொண்டு உட்கார்ந்தாள் அம்மா. பஸ் போய்க் கொண்டிருக்கும்போது அவரது தாய் சேலை தலைப்பிலிருந்த சில்லறையை எடுக்கும்போது அவன் அகஸ்மாத்தாக திரும்பும்போது அவர்கள் சீட்டுக்கு மேலே எழுதியிருந்த பெண்கள் என்ற வாசகம் அவன் கண்களில் பட்டது. அப்பொழுது ஒரு ஸ்டாப்பில் பஸ் நின்றது. அழகிய இளம் பெண்ணொருத்தி பஸ்ஸில் ஏறினாள். அவளைப் பார்த்தவாறே அருகில் வந்தான் கண்டக்டர். நொண்டி ஒரு வினாடி பெண்ணை பார்த்தான். அவளது இடத்தில்தான் உட்கார்ந்திருப்பதை உணரும்போது அவரது ஆண்மை உணர்ச்சி அவனுள் இரகசியமாக வதைப்பட்டுக் கொண்டிருக்கும் அதே சமயம் அதைக் கொல்லுவது போல் கண்டக்டரின் குரல் ஒலித்தது. இந்தாயா ஆம்பளை பொம்மனாட்டி நிக்கிறாங்க இல்லே. அந்த நொண்டி திடீரென்று கால்கள் வந்துவிட்டது போல் எழுந்து நின்றான். அவன் எழுந்த வேகத்தில் அந்தப் பெண் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். எழுந்து நின்ற நொண்டியின் கால்கள் நடுங்கின. ஐயா ஐயா என்ற தாயின் பரிதாபகரமான குரல் கண்டக்டரையும் அந்தப் பெண்ணையும் பஸ்ஸில் உள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இன்னொருவர் சொல்லித் தன் காதால் கேட்கப் பொறாது அந்த வார்த்தையை அவளே சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஐயா அவன் நொண்டி ஐயா நிற்க முடியாதையா என்று சொல்லிக் கண்களில் வழிந்த கண்ணீருடன் எழுந்து தன் இடத்தைக் காட்டி, கண்ணா நீ இப்படி உட்கார்ந்து கூடா என்று சொல்லும்போது தடுமாறி விழ இருந்த மகன் தாயின் தோளை பிடித்துக் கொண்டு சொன்னான், இல்லேம்மா நான் நிப்பேன். உன்னாலே முடியாது கண்ணா என்று அந்த பெண்ணின் பக்கத்தில் மகனை உட்கார வைத்து அந்த தாய் நிற்கும்போது அந்த பெண் எழுந்து அவன் தாயிடம் மன்னிப்பு கேட்பது போல், நீங்க உட்காருங்க அம்மா என்று வற்புறுத்திக் கெஞ்சினாள். கண்டக்டரின் முகம் அழுவது போல் மாறிவிட்டது. சார் மன்னிச்சுக்குங்க, எனக்கு முதல்லே தெரியலை சார் என்று நொண்டியிடம் குனிந்து சொன்னான். நொண்டி யாருக்கும் ஒன்றும் பதில் சொல்லாமல் யார் முகத்தையும் பார்க்காமல் பக்கத்தில் அமர்ந்திருந்த தாயின் பின்னால் ஒரு குழந்தையைப் போல் முகம் புதைத்து அழுகையை அடக்கி நெற்றியை அவள் தோளில் தேய்த்துக் கொண்டே இருந்தான். பஸ் போய்க் கொண்டிருந்தது.
பஸ்ஸிலிருந்த எல்லோரின் அனுதாபமும் அவன் நெஞ்சில் கனமேற்றி அவன் உயிரையே அரிப்பது போல் நொண்டி சொல்லிக் கொண்டிருந்ததை எல்லாம் மிளனமாய் கேட்டவாறிருந்த வியாதிக்காரன் தன்னைப் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். இவனுக்கு இன்னும் வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. இவனுக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு, உதவி செய்யறதுக்கு உறவுக்காரங்க இருக்காங்க. இவன் வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு அன்பான தாய் இருக்கா. இவன் நொண்டின்னோ தெரிஞ்சு அன்பு காட்ட, பரிதாபப்பட, பிரியம் காட்ட உலகமே இருக்கு. இவன் எதுக்கு சாகணும் என்று ஆரம்பித்த மனம் தன்னைப் பற்றி எண்ணும்போது எனக்கு யார் இருக்கா? எனக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு, உதவி செய்யறதுக்கு உறவு இருக்கா? உறவங்கெல்லாம் உதறித்தள்ளி எத்தனையோ காலம் ஆயிடுச்சே. நான் வாழணும்னு ஆசைப்படற ஜீவன் என்னை தவிர இன்னொன்னு உண்டா? எனக்கு அன்பு காட்ட, பரிதாபப்பட, பிரியங்காட்ட யார் இருக்கா? உலகமே வெறுத்து முகம் சுளிச்சு என்னை பாக்குது என்றெல்லாம் எண்ணி மெளனமாய் உட்கார்ந்திருந்தான் வியாதிக்காரன். நொண்டியின் இமைகளை தூக்கம் அழுத்த அவன் கொட்டாவிவிட்டான். அந்த சப்தம் கேட்டு வியாதிக்காரன் நொண்டியை பார்த்தான். இந்தாயா, நீ சாகப்படாது, சொல்லிட்டேன். உனக்கு காலு இல்லைங்கிற நினைப்பினாலேதான் நீ கஷ்டப்படறே, மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தறே. நான் தான் சொல்றேனே, எனக்கு காலில்லாம மத்தவங்களுக்குத்தான் பாரமா இருக்கேனே. எங்கம்மா வைத்தியனுக்குன்னு தம்பியை பணம் கேட்கறப்போ அவங்க 2 பேருக்கும் என்னாலே எவ்வளவு சண்டை, எவ்வளவு வருத்தம் என்று நொண்டி சொல்ல, குறுக்கிட்ட வியாதிக்காரன், ஆமாயா, நீ சதா நேரமும் உங்கம்மா தோளை புடிச்சு தொங்கிக்கிட்டே இருந்தா அப்படித்தான் சண்டை வரும். காலு இல்லாட்டிப் போனா என்னாயா? கையாலே இந்த உலகத்தையே வளைக்கலாமே. வாழத்துக்கு காலும் கையும் வேணாமையா? நல்ல மனசு வேணும், அறிவு வேணும். மனுஷனோட அறிவு யானையைக் காட்டிலும் சிங்கத்தைக் காட்டிலும் வலுவானது. இல்லைங்கிறதுக்காகச் செத்து இருந்தா மனுஷ சாதியே பூண்டத்துப் போயிருக்கும். காலு இல்லாட்டி அது இல்லாத் குறையை மாத்திக்கிட்டு எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, காலு இருக்கிறங்களைக் காட்டிலும் நீ வேகமா ஓடிட மாட்டியா? மனுஷனுக்கு ரெக்கை இருந்திருந்தா அவனும் பறந்துகிட்டிருப்பான். ரெக்கை இல்லாததனாலேதான் விர்ரு விர்ரு இப்ப ஏரோப்ளேன்லே பறக்கிறான். இன்னும் வானத்திலே எங்கெங்கேயோ போயி என்னென்னாத்தையோ பிடிக்கிறான். இல்லேன்னு சாவறதா? உங்கம்மாவேதான் என் மகனுக்கு காலு இல்லாட்டி என்னென்னா காரியம் பண்றான்னு நினைக்க வச்சிட்டீனா அவங்க ஏன் உன் தம்பிகிட்டே போய் வம்புக்கு நிக்கப் போறாங்க? நீ என்னை மாதிரி தீராத நோயாளியா? நானே வாழறப்போ நீ சாகப் போறேங்கறியே என்று சொல்லும்போது வியாதிக்காரனின் தொண்டை அடைத்தது. அவனது பேச்சால் வியாதிக்காரனின் நெஞ்சிலிருந்து வாழ வேண்டுமென்ற ஆசை, வாழ முடியும் என்ற நம்பிக்கை நொண்டியின் இதயத்தில் தொற்ற ஆரம்பித்தது. நொண்டி புதியதோர் நம்பிக்கையுடன் தலை நிமிர்த்தி வியாதிக்காரனைப் பார்த்தான். வியாதிக்காரன் தொடர்ந்தான். நீ என்னமோ சொல்லியே, பஸ்ஸிலே உன்னை எந்திரிக்கச் சொன்னான், அப்புறம் உட்காரச் சொன்னான்னு. அதுக்காக உன் மனசு கஷ்டப்பட்டது, நாயந்தான். தோ, என்னை பாரு. என்னை அந்த பஸ்ஸிலே ஏற விடுவானாயா? நீ என்னை பகல்லே பார்த்தா இப்படி பக்கத்திலே உட்கார்ந்து பேசக்கூட மாட்டே. தோ, வெளிச்சத்திலே பாரு இந்த கையை என்று தன் குறைப்பட்ட கைகளை மேலே இருந்த கோட்டை இழுத்துவிட்டுக் கொண்டு நிலா வெளிச்சத்தில் நீட்டி விம்மினான். இந்தக் கை கொஞ்ச நாளைக்கு முன்னே முழுசா இருந்தது. உனக்கு காலு இல்லே, அவ்வளவுதான். எனக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமா போய்கிட்டே இருக்கு. இந்தக் கையாலே முந்தாநாளு ஒரு குழந்தையைத் தூக்கிட்டேன். குழந்தையைத் தூக்கணுங்கிற ஆசையினாலேயா தூக்கினேன்? அந்த ஆசை எனக்கு வரலாமா? தண்டவாளத்திலே வந்து நிக்குதே, ரயிலு வர்ற நேரமாச்சேன்னு பதறித் தூக்கிட்டேன். நான் வியாதிக்காரன்தான். என் உடம்பிலே சொரணைன் அத்தே போயிடுச்சி. ஆனாலும் ஒரு குழந்தையை தூக்கறோங்கிற நினைப்பிலேயே என் மனம் சிலிர்த்துப் போச்சு. ஆனா அதுக்காக அந்த பெத்தவங்க என்னை அடிக்க வந்துட்டாங்க தெரியுமாயா? மனுஷனா பொறந்தும் மனுஷனுக்குள்ள எந்தச் சுகத்தையும் எந்த உரிமையையும் அனுபவிக்க முடியாம் நான் வாழறேனே. ஒரு பிசாச்சு மாதிரி தனியா கொந்திக்கிட்டு வாழறதா நினைச்சு என்னையே ஏமாத்திக்கிறேனே என்று சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விம்ம ஆரம்பித்து விக்கி விக்கி அழுதான் வியாதிக்காரன். சற்று நேரத்திற்குப் பின் கண்களை துடைத்துக் கொண்டு ஒரு வறண்ட சிரிப்புடன் சொன்னான், ஆமா, பெத்தவங்களுக்கு தெரியும் புள்ளை அருமை.
சாவைக் காட்டிலும் கொடியது இல்லையா இந்த நோயி? அப்புறம் விஷயத்தைச் சொன்ன புறம் ஒரு மாதிரி சமாதானம் ஆனாங்க. அப்ப கூட ஒரு குரலு, எங்களை கூப்பிட வேண்டியதுதானே, நீயா தூக்கறது ன்னு கேட்டுச்சி அந்த அம்மா. நீங்க சொல்றது நாயந்தான். தெரியாம செஞ்சிட்டே ன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வந்தேன். ஏன்னா இது பொல்லாத நோயி, மனுஷனுக்கு வரக்கூடாது, ஆரம்ப காலம்னா தீத்துடலாம். இது ரொம்ப முத்தின கேசு, இனிமே குறையாது, பரவும். மத்தவங்க ஜாக்கிரதையாத்தான் இருக்கணும். ஒரு தாய்க்கு தன் குழந்தை செத்தாலும் பரவாயில்லை, இந்த நோய் வர பொறுக்க மாட்டா என்று அவன் தன்னை உணர்ந்து தனக்குள் முனகுவது போல் பேசினான். சில நிமிவ விடனத்துக்குப் பிறகு நொண்டி 2வது முறை கொட்டாவி விட்டான். தூக்கம் வருதா? படுத்துக்க. ஐயா, தூங்கறது ரொம்பச் சுகம். செத்தா தூங்க முடியாது, கேட்டுக்க. பொழுது விடிஞ்சி பெத்த மகராசிக்கு புள்ளையா போய் சேரு. உனக்கு நான் கடைசியா சொல்றது இதுதான், காலு இல்லேன்னு நினைச்சி நீ யாருக்கும் பாரமா இருக்காதே. இப்ப யாரோட துணையுமில்லாம எப்படி சாக வந்தியோ அந்த மாதிரி வாழப்போ. அதிலே ஒண்ணும் வெக்கப்பட வேணாம். உன்னையே பார்த்து உங்கம்மா மகிழ்ந்து போவாங்க பாரு என்று அணிந்திருந்த கடைசி பீடியை பற்ற வைத்துக் கொண்டான் வியாதிக்காரன். படுத்த சற்று நேரத்துக்கெல்லாம் நொண்டி தூங்கிப் போனான். வியாதிக்காரன் தூக்கம் வராமல் கீழே கிடந்த துண்டு பீடிகளை பொறுக்கி பற்ற வைத்துக் கொண்டு தூணில் சாய்ந்து வானத்தை விரித்தவாறு உட்கார்ந்திருந்தான். அதோ ரொம்ப தூரம் தள்ளி வந்திருச்சே சப்தரிசி மண்டலம். 4 நட்சத்திர சதுரத்துக்கு ஜமா வாலு மாதிரி இருக்கிற 3க்கு நடுவாலே ஓரத்திலே. ஆமாமா, அருந்ததி. அருந்ததியை பார்த்தவனுக்கு 6 மாசத்துக்கு சாவில்லே. அடிச்செருப்பாலே, இன்னும் ஆயுசு அதிகம் வேணுமா என் கட்டைக்கு என்று விரக்தியும் வேதனையும் குழைய முனகிக் கொண்ட வியாதிக்காரன் கையிலிருந்த பீடியை தரையில் நசுக்கித் தேய்த்தான். அவன் பார்வை சப்தரிஷி மண்டலத்தை விரித்தது. விடிந்து 6 மணிக்கு வடக்கே போகும் பார்சல் வண்டியின் அவலமான கூக்குரல் கேட்டு சத்திரத்து இத்திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்த நொண்டி கண் விழித்தான். அவனருகே வியாதிக்காரனின் கரை படிந்த கங்கலும் பளபளப்பான புதிய தகரக்குவளையும் தனியாக கிடந்தன. அங்கே ஈக்கள் மொய்த்தன. தூரத்தில் நீண்டு செல்லும் இருப்பு பாதையின் வளைந்து திரும்பும் எல்லையில் புகை கக்கி அழுதவாறு பார்சல் வண்டி நின்றிருந்தது. அங்கு மனிதர்கள் மொய்த்துக் கொண்டிருந்தனர். இங்கே சுத்திக்கினு இருப்பானே அந்த பெருவியாதிக்காரன் ரயிலு முன்னாடி போய் விழுந்துட்டான். அவன் எனக்கு வாழக் கற்றுக் கொடுத்தான், நான் அவனுக்கு சாகக் கற்றுக் கொடுத்தேன். அவன் என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால். நொண்டியின் கண்கள் கலங்கின. அந்த இடத்தின் ராசியோ, தன்னையே காவு தந்து இன்னொரு விபத்து ஏற்படாமல் தடுக்க முயற்சியோ? அவன் மேனியிலிருந்ததா பயங்கர தொத்து வியாதி? இல்லை, என் மனசில் தோன்றியதேதற் கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். அந்த வாழ்க்கையின் வெறுப்பு தான் பயங்கர வியாதி. அதற்கு அவன் பலியாகிவிட்டான். திடீரென்று ரயில்வே லைனுக்கு அப்பால் வரிசையாக தெரியும் வீடுகளின் கொல்லைப்புற கதவுகளை திறந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தோரின் நடுவே இருந்து ஐயோ கண்ணா என்ற அலறல் ரயில்வே லைனுக்கு அப்பால் வெகு தூரத்திலிருந்து நொண்டியின் வயிற்றைக் கலக்கியது. அம்மா, நான் இருக்கிறேன் அம்மா என்று கோபித்தவாறு வேகமாய் தவழ்ந்தோடினான். அவள் மகன், மகனே, மகனே என்று ரயில்வே லைன் மேட்டின் மீது விழுந்து புரண்டு கொண்டிருந்த அவன் தாய் நான் இருக்கேன் என்ற குரல் கேட்டு அவனைப் பார்த்து ஒன்றும் புரியாமல் அடி வயிற்றைப் பிடித்துக் கொண்டு கண்ணீருடன் சிரித்தாள். பிறகு யார் பெத்த மகனோ ரயில் சக்கரத்தைப் பார்த்து அழுதாள். அவள் அருகே வந்த அவள் மகன் அவள் தோளில் முகம் புதைத்து நெற்றியைத் தேய்த்து அழுது கொண்டே சொன்னான், அம்மா, நான் இருக்கேம்மா, அது உன் மகனில்லை. அதே அந்த மனுவன், அவன் செத்திருக்கக் கூடாது அம்மா. ஆ என்று பெருங்குரலில் கதறி அழுதான் நொண்டி. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.